என்ன காவல்துறையின் சர்வாதிகாரம் ஒழிக! காவல்துறையின் சர்வாதிகாரம் ஒழிக! காவல்துறையின் சர்வாதிகாரம் ஒழிக! ஜனநாயக நாட்டின் தீய சக்தி ஒழிக! ஜனநாயக நாட்டின் தீய சக்தி ஒழிக! 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 மைனாரிட்டி டிவிக்கு ஆட்சி ஒழிக! டிவிக்கு ஏவல்துறை ஒழிக! ஒழிக! நீங்க வந்து கோஷம் போட வந்து விசாரணை தேவையில்லாத ஒரு பாதிப்பு தமிழ் அதனால கொஞ்சம் பாத்துக்கணும் சரியா. ஆக்சுவலா வந்து அந்த காரணம் நிக்க சொன்னாங்க, அப்ப அண்ணாச்சி தான் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை வராது, நாங்க பாத்துக்கிறோம் சரியா. ஸ்பீக்கர் பெர்மிஷனே இல்லாம மாத்திரை சாப்பிடணும். காலையில மாத்திரை சாப்பிடணும். நீங்க ப்ரொடியூஸ் பண்றது தெரியும் எங்களுக்கு. நீங்க கலச்சொலி வாங்க தெரியாம என்னென்ன திட்டங்கள் போடுங்க என்ன செய்யணும் தெரியாமல இருக்கு. உங்களுக்கு என்ன இதுல பாதிப்பு இல்ல நீங்க எதுவும் இல்ல நீங்க விட இல்ல விட மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன பேசுறது விடணும் இல்லாட்டா சரி கேளுங்க கேட்க இல்லையா கேட்காமலே பாதிச்சுக்கிறாரு. பாவன் பேசுங்க தம்பி பிடிச்சது இங்க உள்ள போலீஸ்ல போய் பிடிச்சிருக்கு. எங்களுடைய எம்எல்ஏ விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களை இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோயில்பட்டியில் நடந்த நன்றி கூட்டத்துல தவறுதலா பேசினார்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு எங்களுடைய அமைப்பு செயலாளரே வந்து அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்தாரு. இருந்தும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சம்பவம் கரூரில் நடந்த சம்பவத்துக்குலாம் என்னெல்லாம் பேசுனாங்க, தலைவர் முட்டாள் முதல்வர்லாம் சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் நாங்கள் இது பண்ணோம். அதாவது சுதந்திரமாக கருத்து சுதந்திரம் கொடுக்கக்கூடிய நாட்டில் ரொம்ப அராஜக முறையில் அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்க்க போன்னு சொன்னேன், இன்னும் அனுமதி கொடுக்கல. இந்த அளவுக்கு மோசமான அது தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு வந்து சுதந்திரத்தை பறிக்கப்படுகிறது. இது இவங்க தான் செய்கிறாங்களா இல்லை மேலேருந்து யாருன்னு சொல்லி வேற ஒரு கோப்போடு இதை பண்ணுறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் மக்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் உங்களுடைய துறை உங்களுடைய சார்பாகவே விடுகிறேன். இது நல்லதாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கணும். நம்ம தூத்துக்குடி தொடர்ச்சி எம்எல்ஏ இந்த மாதிரி தொடர்ச்சி கைது பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு பேச்சுரிமை அதனாலதான் இப்படி அன்னைக்கு கூட அனிதானம் பண்ணாங்க, இவங்களை பண்றாங்க, மிரட்டல் பண்றாங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க அசது கிடையாது. உங்களுக்கு தெரியாத திமுக பத்தி நீங்க எங்களை வந்து நீங்க என்ன பண்ணாலும் நாங்க இதை விட்டு என்ன செய்ய முடியுமா தெரிஞ்சுக்கிடாம பண்றாங்க. அவங்க கட்சியில இப்படி யாரும் இருப்பாங்களோ எங்களுக்கு தெரியல. எங்களை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணாலும் நாங்க இப்படித்தான் இருப்போம். இங்க உயிர் இருக்க தட்டி இவங்களுடைய செயல்பாடுகளை மடங்குற ஆள் கிடையாது. சந்திக்கிறத பார்த்தோம். சட்டமன்ற உறுப்பினரான முறையா அனுமதி வாங்கி கைது பண்ண மாதிரி தெரியல. அது என்னைக்கு உங்களுக்கு முறையா என்ன நடக்குச்சு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாத செய்தி ஒண்ணு இருக்குவா? இது எதுவுமே முறை கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு எம்எல்ஏ பண்ணணுமா சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும், அதை கொடுத்தா பிறதான் பண்ணணும். கோயில்பட்டியில பேசுறத தூத்துக்குடியில கேஸ் போட போறாங்களா? இப்படிதான் சட்டம் இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. சட்டத்தை மதிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சட்டம் சரியா இருந்தா தான் சட்டத்தையே நம்ம மதிக்க வேண்டி வரும். சட்டமே சரியில்லாம பயன்படுத்தினா மீற வேண்டிய நிலைமைக்கு ஏற்படுத்திடுவாங்களோ என்பது ஐயமா இருக்கு. அவ்வளவு. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.